வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த லெசன்லேருந்து ஒரு 70 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது? கோவா. தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? மறைமலை அடிகள். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர்? பரிதிமாற் கலைஞர். 1930 சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர்? முத்துலட்சுமி அம்மையார். மதராஸ் தேவதாசி சட்டம் அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு? 1947. தேவதாசி ஒழிப்புச் சட்டம். பொட்டு கட்டும் சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது. தேவதாசிகள் திருமணம் செய்ய அனுமதி. தேவதாசி முறைக்கு உதவி செய்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. அனைத்தும் சரி. பொறுத்துக. பெரியாரின் பத்திரிகைகள் ஆண்டுகள் பார்க்க போகிறோம். குடியரசு வெளிவந்த ஆண்டு 1925. ரிவோல்ட் 1928. புரட்சி 1933. பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. 1925 பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். அதுக்கப்புறம் 28 ரிவோல்ட் வந்திருக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 33, 34, 35. 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது? தரங்கம்பாடி. சி. நடேசனார் 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதியை நிறுவிய இடம்? திருவல்லிக்கேணி. திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1812. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர்? F.W. எல்லிஸ். பொறுத்துக. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. அவருடைய பெயர் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை தமிழில் பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு மாற்றிருப்பார். ஞான சாகரம் அந்த பத்திரிகை பார்த்திங்கன்னா அறிவு கடல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். வேதாச்சலம். வேதாச்சலம் அவருடைய பெயரை சுத்த தமிழில் தனித்தமிழில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. சமரச சன்மார்க்க சங்கம். பொதுநிலை கழகம். 1936 B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு நூலை தமிழில் பதிப்பித்தவர்? பெரியார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை நிறுவியவர்? இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்டது? பணியாளர் தேர்வு வாரியம். பொறுத்துக. தமிழிசை வரலாறு. ஆபிரகாம் பண்டிதர். சித்தாந்த தீபிகை. மறைமலை அடிகள். தமிழ்ச்சொல் அகராதி. நீலாம்பிகை. தொழிலாளன். மா. சிங்காரவேலர். இது அவருடைய பத்திரிகை தொழிலாளன். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? M.C. ராஜா. தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகளை அறிந்தவர்?
மா சிங்காரவேலர். 14 வரி வடிவ செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். இவர் 33 ஆண்டுகள் தான் உயிரோடு இருந்திருப்பார். பட்டினப்பாலை முல்லைப்பாட்டிற்கு விளக்க உரை எழுதியவர் மறைமலை அடிகள். பொறுத்துக. நீதி கட்சியின் பத்திரிகைகள் திராவிடன் தமிழ் பத்திரிகை, ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகை, ஆந்திர பிரகாஷிகா தெலுங்கு பத்திரிகை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் செயல்பட்ட சேரன்மாதேவி குருகுலத்தில் சாதி அடிப்படையில் உணவு பரிமாறப்படுவதை எதிர்த்தவர் பெரியார். இந்த குருகுலத்தை நடத்தி வந்தவர் வி. சுப்பிரமணியனார். அவரை வாவேசு ஐயர் அப்படின்னும் சொல்லுவாங்க. வாவே சுப்பிரமணியம். சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் அல்லாதது அகத்தியம் நன்னூல். சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி இலக்கண நூல்களாக பதிச்சிருப்பார். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார் மாணவர் உ.வே. சாமிநாதர். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்று கூறியவர் F.W. எல்லிஸ். பொறுத்துக. மதுரை பரிதிமாற் கலைஞர். ஈரோடு பெரியார். காஞ்சிபுரம் இரட்டைமலை சீனிவாசன். சென்னை மா சிங்காரவேலர். 1920 நடைபெற்ற முதல் தேர்தலில் முதலமைச்சரானவர் ஏ. சுப்பராயலு. 1921 முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி. நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கிய ஆண்டு 1924. பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கிய ஆண்டு 1929. 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். 1937 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் படுதோல்வி அடைந்த கட்சி நீதி கட்சி. 1920 to 1937 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கோம். 37 காங்கிரஸ் வந்ததுனால அதோடு பார்த்திங்கன்னா நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிரும். திரும்ப பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தோட நீதி கட்சி இணைக்கப்பட்டு 1944 அதுக்கு வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1909. 1912 மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்கியவர் சி. நடேசனார். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கோம். மதராஸ் ஐக்கிய கழகம், மதராஸ் திராவிடர் கழகம் அப்படின்னு வந்திருக்கோம். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆபிரகாம் பண்டிதர். முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு
1943. 1917 இந்திய பெண்கள் சங்கத்தை சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கியவர்கள். அனைத்தும் சரி. அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜ தாசா, மார்கரெட் கசின்ஸ். பொறுத்துக. திராவிடர் இல்லம், நடேசன். தொழிலாளன், மா. சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகள். ஜீவிய சரித சருக்கம், இரட்டைமலை சீனிவாசன். பள்ளி கல்லூரிகளின் பாடப்புத்தகங்களை எழுதியவர் எம்.சி. ராஜா. அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1927. இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்ற ஆண்டு 1920 அக்டோபர் 31. ஆயிரத்தி 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் மா. சிங்காரவேலர். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல் ரெண்டுமே ஒன்றுதான். பி. சுந்தரனாரால் எழுதப்பெற்ற டாஸ் என்னும் நாடக நூலில் தமிழ் மொழி வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியம். பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எந்தெந்த வருஷத்தில் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு. சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து 1904. 1856 திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவியவர் ராபர்ட் கால்டுவெல். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். இரண்டும் சரி. பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டதால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என கூறியவர் மறைமலை அடிகள். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற சிறப்பு பட்டங்கள். இந்த 3 பட்டம் பெற்றிருப்பார். அவர் பொது சேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணதுக்காக. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். எந்தெந்த வருஷத்தில் வாங்கினார்னா, ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளில் தலைவராக பணியாற்றியவர் இரட்டைமலை சீனிவாசன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி வகித்தவர் பெரியார். பொறுத்துக. வைக்கம் வீரர், பெரியார். சேரன்மாதேவி, வி. சுப்பிரமணியம். சொத்துரிமை, பெண்கள், பௌத்தம்,
மா. சிங்காரவேலர். காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். மா. சிங்காரவேலர். B.R. அம்பேத்கருடன் நெருக்கமானவரும் லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டவரும் 1932 போனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர். பெரியார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். குடியரசு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெரியார். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ராஜாஜி. ராஜாஜி பார்த்தீங்கன்னா இந்தியவும் கொண்டு வந்திருப்பார், குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பார். இதை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம், குலக்கல்வி திட்ட போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. குலக்கல்வி திட்டம்னுங்கிறது தொழிற்பயிற்சி மாதிரி தந்தை பண்ணுற தொழிலையே மகன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குலக்கல்வி திட்டம். நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்துடன் இணைத்து அதற்கு திராவிடர் கழகம் என புதுப்பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1944. 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற தென்னிந்திய நல உரிமை சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள் எத்தனை பேர்? 30 பேர். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. பெண் ஏன் அடிமையானாள் நூலின் ஆசிரியர்? பெரியார். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1989. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு வாரிசு அடிப்படையில் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் ஊக்குவித்தவர். மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் நடத்திக்கிட்டு இருப்பார் மறைமலை அடிகள், தூய தமிழ் இயக்கம் அப்படின்ட்டு. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளுக்கென நீதி கட்சியின் ஆட்சியில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. கூற்று 1. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பெரியார். கூற்று 2. தனது 94 வயதில் இயற்கை எய்திய அவரது உடல் சென்னை பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கூற்று 1, 2 சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.